அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். அருளாளர்களின் அற்புத சரித்திரங்கள் என்ற பதிவு வரிசையில் தேசியத்திலும் ஆன்மீகத்திலும் புதிய பரிமாணத்தை புரட்சிகரமாய் தோற்றுவித்த அருளாளராகிய மகான் ஸ்ரீ அரவிந்தர் பற்றி தான் இன்று நாம் சிந்திக்க இருக்கிறோம். இந்திய மக்கள் தாங்கள் அடிமைப்பட்டு கிடக்கிறோம் என்ற உணர்வு கூட இல்லாமல் சொந்த நாட்டிலேயே பிறர்க்கு அடிமை செய்து நாம் வாழ்ந்திருந்த இருண்ட காலம் ஒன்று இருந்தது. உறங்கி கிடந்த மக்களை தட்டி எழுப்பி சுதந்திர தாகத்தையும் தேசப்பற்றியும் தூண்டிய தலைவர்களுக்கெல்லாம் சிகரமாய் தேசியவாத இயக்கத்தின் மூலம் முழுமையான சுதந்திரம் வேண்டும் என்று தனது வந்தே மாதரம் பத்திரிகையில் பல வீரம் செறிந்த கட்டுரைகள் வாயிலாக விடுதலை வேட்கையை, மக்களின் இயல்பான சுதந்திர உணர்வை எழுப்பிய மகான் ஸ்ரீ அரவிந்தர். இன்றைய தினம் ஆகஸ்ட் 15 ஸ்ரீ அரவிந்தர் அவதரித்த திருநாள். 80வது சுதந்திர தினம் இன்று நாம் கொண்டாடுகிறோம். அந்த சுதந்திர இயக்கத்திற்கு வித்திட்ட அவரது அவதார திருநாள்தான் நமது சுதந்திர திருநாள். தேசத்தின் அடிமை உணர்வை போக்கி விடுதலையை தூண்டியதற்கும் அப்பால் அளப்பரிய கருணையோடு ஒட்டுமொத்த மனித குலத்தின் ஆன்ம உறக்கத்தையும் போக்கி மானுட உணர்வை உயர்ந்த அதிமானுட நிலைக்கு அழைத்துச் செல்லும் அவரது உன்னத வரலாற்றை தொடர்ந்து சில பதிவுகளாக காண்போம். ஸ்ரீ அரவிந்தர் 1872ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி கல்கத்தாவில் பிறந்தார். மருத்துவரான அவரது தந்தை பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் பணியாற்றி வந்தார். தன் 3 மகன்களையும் இந்திய தாக்கத்திலிருந்து முடிந்தவரை விலக்கி வைக்க வேண்டும் என்று நினைத்து தன் மகன்கள் பிரிட்டிஷ் கல்விதான் பெற வேண்டும் என்று விரும்பினார். அதனால் அரவிந்தருக்கு 7 வயது இருந்தபோதே அவரையும் அவரது மற்ற 2 சகோதரர்களையும் இங்கிலாந்துக்கு அனுப்பினார். இளம் அரவிந்தர் அப்போது புகழ்பெற்ற பள்ளியான செயின்ட் பால்ஸ் பள்ளியிலும் பின்னர் கேம்பிரிட்ஜில் உள்ள கிங்ஸ் கல்லூரியிலும் கல்வி பயின்றார். எப்பொழுதும் தலை சிறந்த மாணவர்களில் ஒருவராக திகழ்ந்தார். ICS இந்தியன் சிவில் சர்வீஸ் தேர்வில் வெற்றி பெற்றார். அந்த தேர்வில் குதிரை சவாரி ஒரு முக்கியமான பரீட்சை. ஆனால் ஆங்கில அரசுக்கு சேவை செய்ய மனமில்லாதனால் அவர் அந்த தேர்வுக்கே செல்லவில்லை. 1893இல் அவர் இந்தியா திரும்பிய போது ஆங்கிலம், கிரேக்கம், பிரெஞ்சு, ஜெர்மன், லத்தீன் மற்றும் இத்தாலியன் ஆகிய மொழிகளை சரளமாக பேசினார். ஆனால் அந்த சமயத்தில் அவர் இந்தியாவை பற்றி மிக குறைவாகவே அறிந்திருந்தார். அவர் இங்கிலாந்தில் இருந்தபோதே பரோடா மகாராஜா கெய்க்வாட் தனது சமஸ்தானத்தை நிர்வகிக்கும்படி அரவிந்தரை நியமித்தார். இந்தியா திரும்பிய போது அவர் பரோடா கல்லூரியில் 12 ஆண்டுகள் பேராசிரியராகவும் கெய்க்வாடின் தனி செயலாளராகவும் இறுதியாக பரோடா கல்லூரியின் துணை முதல்வராகவும் பணியாற்றினார். இப்படி 13 ஆண்டுகள் பரோடா சமஸ்தானத்தில் மகாராஜாவின் சேவையிலும் பரோடா கல்லூரியிலும் பேராசிரியராகவும் பணியாற்றினார். இந்த காலகட்டத்தில் அவரை சுற்றி இருந்த அக்கால இந்திய மேட்டுக்குடியினர் ஆங்கிலேய பண்பாடுதான் மேன்மை என்ற கருத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டிருந்தனர். இங்கிலாந்தில் இருந்தபோதே அவர் தந்தையின் கண்டிப்பான ஏற்பாட்டின் காரணமாக இந்திய பண்பாடு, கலாச்சாரம் பற்றி எதுவும் தெரியப்படுத்தப்படாமல் இருந்தார். ஆனால் அந்த குறையை தீர்த்து கொள்ளும் விதத்தில் பரோடாவில் இருந்தபோது சமஸ்கிருதம், வங்காளம் மற்றும் பல இந்திய மொழிகளில் இந்திய நாகரிகம் பற்றியும் அறிந்து கொண்டார். இந்திய பாரம்பரியத்திலும் பழக பழக இந்திய பண்பாட்டின் மீதான அவரது அபிமானம் வளர்ந்தது. மேலும் விடுதலை போராட்ட கிளர்ச்சிகளிலும் ஈடுபடத் தொடங்கினார். இந்த காலகட்டத்தில் அவர் ஒரு புரட்சிகர சங்கத்தில் சேர்ந்தார். அவரது அரசியல் ஈடுபாடு வளர வளர முற்றிலும் பிரிட்டிஷ் ஒப்புதலையும் ஆதரவையும் சார்ந்திருந்த ஒரு முதலாளிக்காக பணியாற்றுவது அவருக்கு சிரமமாக இருந்தது. மேலும் இந்தியா அந்நிய ஆக்கிரமிப்பின் கீழ் இருக்கும் வரை அதன் முழு ஆற்றலையும் வெளிப்படுத்த முடியாது என்பது அவருக்கு தெளிவாகியது. அதனால் பிரிட்டனிலிருந்து முழுமையான சுதந்திரம் பெறுவதே இந்திய அரசியலின் அடிப்படை குறிக்கோளாக இருக்க வேண்டும் என்று பகிரங்கமாக கூற துணிந்த முதல் அரசியல் தலைவர் அரவிந்தர் தான். இந்தியாவில் பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு எதிரான ஒரு கிளர்ச்சியில் முக்கிய பங்காற்றினார். 1906இல் வங்காள பிரிவினைக்கு பிறகு ஸ்ரீ அரவிந்தர் பரோடாவில் தனது பதவியை துறந்து கல்கத்தாவுக்கு சென்றார். அங்கு அவர் விரைவில் தேசியவாத இயக்கத்தின் தலைவர்களில் ஒருவரானார். தனது வந்தே மாதரம் பத்திரிகையில் நாட்டிற்கு முழுமையான சுதந்திரம் என்ற கருத்தை வெளிப்படையாக முன்வைத்தார். வந்தே மாதரம் நாளிதழின் ஆசிரியரான பிறகு இந்திய அரசியல் சிந்தனையே மாறிவிட்டது.
விடுதலை போராட்டங்களுக்கு துணிச்சலான செயல் திட்டங்களை தருபவராகவும் உறுதியான தீவிரமான கொள்கைகளுடன் பேசும் மேடை பேச்சாளராகவும் ஆனார். இதனால் எல்லாம் தேச துரோக குற்றத்திற்காக 2 முறையும், சதித்திட்டத்திற்காக 1 முறையும் அவர் மீது வழக்கு தொடரப்பட்ட போதிலும் போதிய ஆதாரங்கள் இல்லாதனால் ஒவ்வொரு முறையும் அவர் விடுவிக்கப்பட்டார். அரசியலில் தீவிரமாக இருந்த சமயத்திலேயே அரவிந்தர் விஷ்ணு பாஸ்கர் லேலே என்ற ஆசிரியரிடம் தனிப்பட்ட யோகா வகுப்புகளில் கலந்து கொண்டார். அரவிந்தருக்கு தனிப்பட்ட முக்தி, அதாவது மோட்சம் என்பதிலெல்லாம் ஆர்வம் இருக்கவில்லை. ஆனாலும் பிராணாயாமம் மன ஆற்றலை அதிகரித்து மனதை அமைதிப்படுத்தி மன தெளிவை மேம்படுத்தும் என்பதை அவர் தன் அனுபவத்திலிருந்து அறிந்திருந்தார். மேலும் அரசியல் நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய மனோசக்திகளை வளர்த்து கொள்ள யோகா தனக்கு உதவும் என்றும் அவர் நம்பினார். வெறும் 3 நாட்களில் லேலேயின் வழிகாட்டுதலின்படி அவரால் தன் மனதை முழுமையாகவும் நிரந்தரமாகவும் அமைதிப்படுத்தி பூரண மௌனத்தை அடைந்தார். அதன் பிறகு லேலே ஸ்ரீ அரவிந்தரிடம் அவருக்குள்ளே உறையும் இறைவனின் கைகளில் அவர் தம்மை பூரணமாக ஒப்படைத்து விட வேண்டும் என்றும், அகத்தில் உள்ள இறைவன் இயக்கும்படியே இயங்க வேண்டும் என்றும், அப்படி செய்துவிட்டால் பிறகு தன்னிடமிருந்தோ வேறு எவரிடமிருந்தோ எந்த உபதேசமும் தேவையில்லை என்றார். அதிலிருந்து அதுவே ஸ்ரீ அரவிந்தரின் சாதனையின் முழு தத்துவமாகவும் அடிப்படையாகவும் அமைந்தது. புறவாழ்வின் அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்த போதும் தனது அகவாழ்வை மௌனத்துடன் ஒன்றியிருப்பதிலேயே தொடர்ந்து வந்தார். மேலும் அவரே சொல்லியிருப்பதன்படி இப்பயிற்சிகள் அனைத்தும் முற்றிலும் அமைதியான மனதிலிருந்து அரசியல் பணிகளை ஒழுங்கமைக்கவும், உரையாற்றவும், ஒரு பத்திரிகையை தொகுக்கவும், கட்டுரைகள் எழுதவும் அவருக்கு பெரிதும் உதவியது. இதற்கிடையில் அவரது தம்பி பரீந்தர் அலிப்பூர் குண்டு வழக்கு என்று அறியப்பட்ட குண்டுவெடிப்பு சம்பவத்தில் ஈடுபட்டிருந்தார். அதைத் தொடர்ந்து அரவிந்தர் அந்த சம்பவத்தை ஏற்பாடு செய்வதில் பங்கேற்றதாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டார். அவர் ஓராண்டு சிறையில் கழித்தார். அதிகாரிகளால் பிரிட்டிஷ் பேரரசின் மிகவும் ஆபத்தான மனிதர் என்ற முத்திரை குத்தப்பட்டார். அரவிந்தர் சிறையில் கழித்த நேரத்தை தீவிரமான தியானம் மற்றும் யோக பயிற்சி செய்ய பயன்படுத்தினார். தனது வழக்கின் முடிவை பற்றி அவர் மிக குறைந்த ஆர்வத்தையே காட்டினார். ஏனெனில் சிறையில் தனித்திருந்த நேரத்தில் அவர் சர்வ வல்லமை மிக்க இறைவனின் தனிப்பட்ட அம்சத்தையும் உணர்ந்தார். அநேகமாக தனது நேரத்தை கீதை, உபனிஷதங்கள் இவற்றை படிப்பதில் செலவழித்தார். அலிப்பூர் சிறையில் இருந்தபோது துர்க்கையிடம் பிரார்த்தனை செய்வதாக ஒரு துதிப்பாடல் ஒன்றை எழுதி அருளினார். தேசியமும் தெய்வீகமும் இணைந்து செறிந்துள்ள அந்த பாடலை ஒவ்வொருவரும் அறிய வேண்டும். அன்னை துர்க்கையே, சிம்ம வாகினியே, எங்களுக்கு பலம் அளிப்பவளே, பரமசிவனின் அன்புக்குரியவளே, நாங்கள் உன் சக்தியிலிருந்து பிறந்த இந்தியாவின் இளைஞர்கள் உன்னுடைய திருக்கோவிலில் அமர்ந்திருக்கிறோம். தாயே கேள், நீ பூமியில் இறங்கி வந்து உன்னை இத்திருநாட்டில் வெளிப்படுத்திக்கொள். அன்னை துர்க்கையே, காலம் காலமாக பற்பல பிறவிகளாக நாங்கள் மானுடராக பிறந்து உன் பணியை செய்து ஆனந்த இல்லத்திற்கு திரும்பினோம். இப்போதும் நாங்கள் நின் திருப்பணிக்காக பிறந்திருக்கிறோம். தாயே கேள், நீ பூமியில் இறங்கி வந்து எங்களுக்கு உதவி செய். அன்னை துர்க்கையே, சிம்மவாகனம் உடையவளே, கையில் திரிசூலத்தை ஏந்தியவளே, அழகான உடலில் கவசம் அணிந்தவளே, தாயே, வெற்றியை தருபவளே, உனது கருணை மிக்க வடிவத்தை காண இந்தியா ஆவலாக உனக்காக காத்திருக்கிறது. ஓ அன்னையே, பூமியின் மீது இறங்குவாய். இந்திய தேசத்தில் இப்பூவுலகில் உன்னை வெளிப்படுத்திக் கொள்வாய். அன்னை துர்க்கையே, சக்தி, அன்பு மற்றும் அறிவை கொடுப்பவளே, உன் வலிமையுடன் பயங்கரமாக இருக்கும் நீ அழகாகவும் உக்கிரமாகவும் இருக்கிறாய். நாங்கள் உன்னால் நியமிக்கப்பட்ட போர் வீரர்கள். தாயே, எங்கள் இதயத்திற்கும் மனத்திற்கும் வலிமையையும் சக்தியையும் அளித்து எங்கள் ஆன்மாவிற்கு மிகப்பெரிய ஆற்றலையும் இறைவனை அறியக்கூடிய நுண்ணறிவையும் அளித்திடுவாய். அன்னை துர்க்கையே, உலகின் உன்னதமான இடமாகிய இந்தியா இருளில் மூழ்கி கிடக்கிறது. அன்னையே, நீ கிழக்கு அடிவானத்தில் எழுகிறாய். அதிகாலை வேளை உன்னுடைய ஒளி பொருந்திய பாதங்களில் பிரகாசத்துடன் வந்து இருளை சிதறடித்து ஒளியை பரப்பி காரிருளை விரட்டுகின்றது. அன்னை துர்க்கையே, நாங்கள் உன்னுடைய குழந்தைகள். உன் கருணையினாலும் உன் சக்தியாலும் இந்த மாபெரும் பணிக்கு, மகத்தான லட்சியத்திற்கு நாங்கள் பொருத்தமானவர்களாக ஆவோம். தாயே, எங்களின் சிறிய புத்தியையும் சுயநலத்தையும் பயத்தையும் அழித்து விடுவாயாக.
அன்னை துர்க்கையே, நீயே காளி. மனித தலைகளை மாலையாய் அணிந்து கையில் வாளேந்தி அசுரனை வதம் செய்கிறாய். தேவி, எங்களுக்குள் வாசம் செய்கின்ற எதிரிகளை உன் கூக்குரலால் ஒருவர் விடாமல் கொன்று அழித்துவிடு. நாங்கள் மாசற்ற தூய்மை அடைவோமாக. இது எங்களின் பிரார்த்தனை. ஓ அன்னையே, நீ இங்கே வெளிப்படுவாய். அன்னை துர்க்கையே, இந்தியா தற்போது சுயநலத்திலும் அச்சத்திலும் சிறிய தன்மையாலும் தாழ்ந்து உள்ளது. எங்களை சிறந்தவர்களாக ஆக்கிடுவாய். எங்கள் முயற்சிகள் மகத்தானதாக ஆகட்டும். எங்கள் இதயங்கள் பறந்து விரிவடையட்டும். எங்கள் தியானத்திற்கு எங்களை உண்மையாக்கிவிடு. சோம்பேறித்தனம், பயம் மற்றும் ஆற்றல் இல்லாமை ஆகியவை எங்களை விட்டு அகலட்டும். அன்னை துர்க்கையே, எங்களின் யோக சக்தியை விரிவாக்கிவிடு. நாங்கள் உனது குழந்தைகள். இழந்த கற்றறியக்கூடிய தன்மையையும் அறிவார்ந்த நம்பிக்கை மற்றும் பக்தியின் வலிமை, தவத்தின் சக்தி மற்றும் உண்மையான அறிவு ஆகியவற்றை இவ்வுலகிற்கு அளித்துவிடு. மனித குலத்திற்கு உதவி செய்வதற்கு எங்கள் முன்னே தோன்றுவாய். ஜெகஜனனி அம்மா, எல்லா தீமைகளையும் நீக்கிவிடு. அன்னை துர்க்கையே, உள்ளே இருக்கும் எதிரிகளை கொன்று வெளியிலிருந்து அனைத்து தடைகளையும் வேறறுத்துவிடு. அன்பும் ஒற்றுமையும் உண்மையும் வலிமையும் கலைகளும் இலக்கியமும் சக்தியும் அறிவும் உன்னதமாக விளங்கும் வீரம் செறிந்த வலிமையான இந்திய இனம் அதனுடைய புனிதமான வளங்களில், அதன் வளமான வயல்வெளிகள், வானளாவிய மலைகளின் கீழ் உள்ள அதன் தூய நீரோடைகளிலும் என்றென்றும் வசிக்கட்டும். ஸ்ரீ அன்னையே, உன் திருப்பாதங்களில் இது எமது வேண்டுதலாகும். உன்னை வெளிப்படுத்திக்கொள். உன் யோக வலிமையில் எங்கள் உடலில் நுழைந்துவிடு. நாங்கள் உன்னுடைய சிறந்த கருவிகளாக மாறிவிடுவோம். தீமைகளை அழிக்கும் உனது வாளாக, அறியாமை முழுவதையும் விலக்கும் உன் ஒளியாகவும் மாற்றிவிடு. ஓ அன்னையே, உன் இளம் குழந்தைகளின் இந்த ஏக்கத்தை நிறைவேற்றிவிடு. எங்களுக்கு தலைவனாக இருந்து இக்கருவிகளை வழிநடத்தி செல். உன்னுடைய வாளினால் தீமையை அழித்துவிடு. உன்னுடைய ஒளிமயமான விளக்கை உயர்த்தி ஞான ஒளியை பரவச்சை. தாயே, உன்னை நீயே வெளிப்படுத்திக்கொள். அன்னை துர்க்கையே, நாங்கள் உன்னை பற்றி கொண்டு விட்டோம். இனி ஒருபோதும் உதறிவிட மாட்டோம். உன்னை அன்பாலும் பக்தியாலும் பிணைத்து கொண்டு விட்டோம். அன்னையே, வந்து எங்கள் மனத்திலும் உடலிலும் உன்னை வெளிப்படுத்திக்கொள். வீரப்பாதையை எங்களுக்கு வெளிப்படுத்துவதற்கு வருக தாயே. இனிமேல் ஒருபோதும் உன்னை உதறி தள்ள மாட்டோம். நம் வாழ்நாள் முழுவதும் நமது செயல்கள் அனைத்தும் ஸ்ரீ அன்னைக்கு நாம் செய்யும் வழிபாடாக மாறட்டும். நம்முடைய எல்லா செயல்களும் ஸ்ரீ அன்னைக்கு முழு அன்புடனும் சக்தியுடனும் நாம் செய்யும் சேவையாகட்டும். ஓ அன்னையே, இப்பூமியில் வெளிப்படுத்தி இந்திய திருநாட்டை உனதாக்கிக்கொள். சிறைக்குள் தியானத்தில் இருக்கையில் அவர் விவேகானந்தர் மற்றும் ஸ்ரீ கிருஷ்ணரிடமிருந்து பல வழிகாட்டுதல்களை பெற்றார். அத்துடன் அவர் சிறையிலிருந்து விடுவிக்கப்படுவார் என்ற உறுதிமொழிகளையும் பெற்றார். சிறையில் இருந்தபோது எங்கும் நிறைந்திருக்கும் இறைவன் அவருக்கு எப்பொழுதும் காட்சி அளித்து கொண்டிருந்தான். அவருடைய அந்த இறை அனுபவத்தை அவருடைய வார்த்தைகளிலேயே பார்ப்போம். மனிதர்களிடமிருந்து என்னை பிரித்து வைத்திருந்த அந்த சிறைச்சாலையின் உயர்ந்த மதில் சுவரை நோக்கினேன். என்னை சுற்றி இருந்த அந்த சுவர்கள் வாசுதேவனாக காட்சியளித்தன. என் அறையின் வெளியே இருந்த மரத்தின் கிளைகளுக்கு கீழே நடமாடினேன். ஆனால் அதை நான் மரமாக காணவில்லை, வாசுதேவனாகவே கண்டேன். எனக்கு நிழல் தந்து கொண்டு ஸ்ரீ கிருஷ்ணனே அங்கு நின்று கொண்டிருந்தான். நான் இருந்த அரைக்கம்பிகளை நோக்கினேன். மறுபடியும் வாசுதேவனே எனக்கு காட்சியளித்தான். சாட்சாத் நாராயணனே எனது காவலாளியாக அங்கு நின்று கொண்டிருந்தான். நான் எனக்கு படுக்கையாக தரப்பட்டிருந்த முரட்டு கம்பளத்தில் படுத்தபோது ஸ்ரீ கிருஷ்ணனின் கரங்கள் என்னை சுற்றி அணைத்து கொண்டிருப்பதை உணர்ந்தேன். ஆம், என் ஆருயிர் நண்பனும் அன்பனும் ஆகிய கிருஷ்ணனின் கரங்களில்தான் நான் இருந்தேன். திருடர்களும் கொலையாளிகளும் குற்றவாளிகளுமான என் சக சிறைவாசிகளை பார்த்தபோது அங்கும் வாசுதேவனையே கண்டேன். அந்த இருண்ட ஆன்மாக்களிலும் தவறாக பயன்படுத்தப்பட்ட அந்த உடல்களிலும் நாராயணனே இருந்தான் என்று மெய்சிலிர்க்க வைக்கும் தனது அனுபவத்தை இப்படி கூறியுள்ளார். பின்னர் கோர்ட்டில் கேஸ் நடந்த போதும் போலீஸ், வக்கீல், நீதிபதி அனைவருமே நாராயணனாக காட்சி தந்தனர். தன் வக்கீலுக்கு வேண்டிய விஷயங்களை அவர் சொல்ல முற்பட்ட போது அவருள்ளிருந்து அசரீரியாக ஒரு குரல், நீ எதுவும் பேச வேண்டாம், கேஸை நடத்தும் பொறுப்பு உன்னதல்ல, நான் பார்த்து கொள்கிறேன் என்று கூறியது. கேஸில் அதன்படியே அவர் மீது சுமத்தப்பட்ட குற்றம் தவறு என்று கூறி விடுதலை செய்யப்பட்டார். இப்படி உச்சக்கட்ட இறை அனுபவமும் கூடவே அரசியலும் தொடர்ந்து அவர் வாழ்வில் என்னென்ன நிகழ்த்தின என்பதையும் அவர் பாண்டிச்சேரிக்கு வந்ததையும் அடுத்த பதிவுகளில் காண்போம்.